ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யானாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். நவாம்ச லக்னம் எப்படி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும்? அப்போ நவாம்ச லக்னம் அப்படின்னா என்ன? அதாவது ஜனனகால ஜாதகத்திலே உள்ள ராசி கட்டத்திலே லக்னம், அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, எத்தனாவது பாதத்தில் நிற்கிறதோ, அந்த நட்சத்திரநாதன் யாரோ அவர் நவாம்ச கட்டத்தில் எங்கு வருகிறாரோ அந்த இடத்தில் அது லக்னமாக வரும். அப்போ பொதுவாக நவாம்ச கட்டம் அது என்னன்னு அது தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அப்போ பொதுவாக என்ன சொல்ல வரேன், ஒரு ராசியிலே கிரகம் நின்ற நட்சத்திரநாதன் யாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி நவாம்சத்தில் எங்கு வருகிறாரோ அந்த இடத்துல அதை எழுதுவாங்க. அந்த காரகமோ பாவகத்தை இது குறிக்கும். அப்போது அந்த ஒரு ராசியிலே கிரகம் நின்ற நட்சத்திர சாரநாதன் யாரோ அவர் தான் பலம். அப்போது ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் இணைத்து பலன் கூறினால் மட்டுமே ஒரு முழுமையான புள்ளி விவரமான பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது கிடைக்கும். அப்போது நவாம்ச கட்டத்தின் லக்னம் எந்த விதமான பலன்கள் ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது நவாம்ச லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு நல்ல இடத்திலே திருமணமாகி குழந்தைகள் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு அமையும். பொருளாதாரம் என்ற விஷயத்திலே, சுகபோகமான வாழ்க்கை என்ற விஷயத்திலே அந்த ஜாதகனுக்கு சுபத்தன்மை அது கொடுக்கும். எது? நவாம்ச லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் அப்படின்னு சொல்லுது. நவாம்சம் அல்லது நவாம்ச லக்னம் வர்க்கோத்தமம் பெற்றால் இதுவும் அந்த ஜாதகனுக்கு சுபத்தன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல நவாம்ச லக்னாதிபதி, அதாவது லக்னம் அல்லது லக்னாதிபதி, இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே பாவக்கிரகங்கள் அமைந்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு குடும்ப வாழ்க்கை பல பிரச்சனைகளாகவே இருக்கும். குடும்பம் சீரான முறையிலே செல்லாமல் பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல நவாம்ச லக்னத்தில் 3, 6, 7, 10 ஆகிய இடங்களில் கிரகங்கள் நவாம்ச லக்னத்திலே இருந்தால், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதாவது வக்கீலாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல நவாம்ச லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜாதகியோ அல்லது ஜாதகனுக்கோ இப்படி இருந்தால், அதாவது ஜாதகி கூட ஒத்து போகலாம். ஏன்னா ஆண் ஜாதகம் என்றால் மனைவி என்பவள் திருமணம், அதாவது சுக்கிரன். அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலே இருந்து ஒரு ஜாதகனுக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பு இல்லாததாகிவிடும். திருமண வாழ்க்கை இப்படி இந்த அமைப்பு உள்ள ஜாதகனுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல நவாம்ச கட்டத்தில்
லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலே சனி பகவான் இருந்தால் அந்த பெண்மணிக்கு வயதான கணவர், வயது முதிர்ந்த கணவர், இந்த பொண்ணு இளமையாக இருக்கும், கிடைக்கக்கூடிய கணவர் என்பவர் வயசாயிடும். வயது முதிர்ந்த கணவரை தேர்ந்தெடுத்து அல்லது நிர்பந்தத்தாலும் கூட திருமணமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதாவது லக்னத்திற்கு 4, நவாம்சத்தில் லக்னத்திற்கு 4லே சனி பகவான் இருந்தால் வயது முதிர்ந்த கணவனைத்தான் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அல்லது 2ஆம் தாரமாக, முதல் மனைவியா யோகம் இல்லை, 2வது மனைவி 2வது தாரமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு 4ல் சனி இருந்தால். அதே போல நவாம்ச லக்னத்திற்கு 4ல் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய உடலிலே ஏதாவது ஒரு இடத்தில், அது ஜாதகத்தை பார்த்தா எந்த இடத்துல தான் பிரச்சனை சொல்லலாம், ஏதாவது ஒரு இடத்தில் ஊனம் அந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. யாருன்னா செவ்வாய் இருந்தால். அதே போல் நவாம்ச லக்னத்திலே லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அழகான மனைவி அந்த ஜாதகனுக்கு உண்டு. குழந்தை என்ற பிரச்சனை, குழந்தை என்ற விஷயத்திலே இது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் நவாம்ச லக்னத்திற்கு 7ல் சனி பகவான், சந்திர பகவான், இவர்கள் 2 பேரும் இணைந்து இருந்தால் அல்லது தொடர்பு பெற்று இருந்தால், இணைந்திருந்ததான் எப்படி இருக்கும் அப்படின்னா, விவகாரத்து பெற்றவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் அந்த ஜாதகனுக்கு உண்டு, அந்த ஜாதகருக்கு உண்டு. யார்? இந்த நவாம்ச லக்னத்திற்கு 7ல் சனியும் சந்திரனும் இணைந்திருந்தால் விவகாரத்தை அடைந்த ஜாதகரை திருமணம் செய்ய வாய்ப்புகள் உண்டு. அதே போல ராசியிலே 6ஆம் அதிபதி நவாம்சத்தில் உபய ராசிகளிலே இருந்தால், உபயராசியில் இருந்தால் திருமணமானவரை மறுமணம் செய்வதாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. மேலும் அந்த நவாம்சத்தை பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்களை நாம் பேசக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் இது போதும். வணக்கம்.